ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கேப்டன்சிக்கான டாஸ்க்குக்கு வந்து 3 பேர் போட்டி போடுறாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் யார் வின் பண்ணாங்க, எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுடுங்க கைஸ், அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கேம் முடிய போகுது. இன்னொரு 3-4 வீக்ஸில் கேம் முடிஞ்சிடும். அப்படின்னும் போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எதை வந்து டீட்டெயிலாக பேசுகிறோமோ அதை மட்டும் பேசிட்டு பெருசாக கண்டென்ட் இல்லைனா அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை எது தேவையோ அந்த ஷோக்கு அதை மட்டும் நான் பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போலாம் கொஞ்சம் வியூஸும் போகிறதில்ல. உங்களுக்கு ஏதாவது என் மேலே கோவமான்னு தெரியல, இல்லைனா வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரிவ்யூ பண்ணலையான்னு தெரியல. அது எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி தான் ரிவ்யூ பண்ண முடியும். அப்படின்னும் போது நீங்கள் எதாவது சஜஷன் கொடுத்தீங்கன்னா வேணால் நம்ம அந்த ஆங்கிளில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் என்னோட கேம் பர்ஸ்பெக்டிவில் நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. தப்பு சரி நான் 2 சைடுமே எடுத்து வச்சு யாருக்கும் நான் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட்லாம் எடுக்கலை. யாருமே ஃபுல்லாக தப்பாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணல, யாருமே நான் ஃபுல்லாக பிளைண்டாக சரினும் ப்ரொஜெக்ட் பண்ணல. அந்தந்த ஷோவில் அந்தந்த டாஸ்கில் அந்தந்த வீக்கில் என்ன நடந்ததுன்ற ஃப்ளாஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பேசுகிறேன் போது இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்களுக்கான வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம அது எனக்கும் சரின்னு தோணுச்சுன்னா அப்படின்னு நான் பேசுவேனே தவிர பிளைண்டாக நான் ஒரே சைடுக்கு தான். முத்து தான் டைட்டில் வின்னர்னா நான் முத்துவை மட்டுமே பாராட்டி பேசணும், இல்லை மஞ்சரி தப்புனா நான் மஞ்சரி திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ உங்கள் ஒப்பீனியன்ஸை எடுத்து வைங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் தான். கேப்டன்சிக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 3 பேர் போட்டி போடுறாங்க. ஒன்று விஷால், ஜாக்லின், முத்து அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அந்த வெயிட் கெயின் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ட்ராலி மாதிரி விட்டுருக்காங்க. அந்த ட்ராலியில் வந்து எவ்வளோ வெயிட் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு அவங்க கூப்பிட்டு போய் வைக்கிறாங்க, மெஜாரிட்டி வெயிட் அப்படிங்கிறத ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் வந்து அது எவ்வளோ அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க அந்த டாஸ்கில். அப் டு எவ்வளோ 400க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அதாவது அந்த ட்ராலியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனோம். இவங்க 3 பேர் கேம் ஆடுறாங்கன்னா மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டஸாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்கு வந்து மஞ்சரியும் ராணவும் நிற்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ட்ராலியில் வந்து அவங்களுக்கு கேம் சப்போர்ட் பண்ண. இந்த சைட் விஷாலுக்கு மெஜாரிட்டி பர்சன்ஸ் நிற்கிறாங்க. அது ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு அந்த குரூப்பிசம் இருக்குன்னு. அருண், ஜெஃப்ரி, ரஞ்சித், அன்ஷிதான்னு 4 பேர் வந்துடுறாங்க. இந்த சைடு ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா தீபக், ரயானு, சௌந்தர்யா இவங்க நிற்கிறாங்க. ஸோ இதில் அந்த ட்ராலியில் ஒருத்தராக உட்கார வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த சைட் விடணும் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த பார்டரை தாண்டி விடணும் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. அப்போ ஒருத்தரோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அது அங்கே போகணும், அவங்கள அங்கே எடுத்துகிட்டு போய் விடணும் அப்படின்னும் போது இப்போ இதில் ஆப்வியஸாக பார்த்தா நிறைய இருக்கிறது விஷாலுக்கு தான் 4-5 பேர் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க முத்துக்குன்னு சொன்னாலும் ராணுவ இதில் கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு ஜாஸ்தி ஆப்வியஸாக. இந்த சைடு 3 பேர் இருக்காங்க ஜாக்லினுக்கு. இதில் நீங்கள் வந்து முன்னாடியே டீல் பேசலாங்கிறது ரூல்ஸில் இல்லை. பட் ஆனால் இன்னொன்று என்ன இருக்குது ரூல்ஸில் அப்படின்னு சொன்னால், யார் வேணால் எந்த சைட் வேணால் எப்போ வேணால் சப்போர்ட் பண்ணுறதை மாற்றிக்கலாம். அது 3-5 ரவுண்டு நடக்குது. ஸோ எப்போ வேணால் அந்த சப்போர்ட்டே மாற்றிக்கலாம். நான் ஜாக்லின் சைடு போயிடுவேன், டக்குன்னு முத்து சைடு போயிடுவேன்னா ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஒரு 2 ரவுண்டுக்கு அப்புறம் அந்த சைடு மாறிக்கலான்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் வச்சிடுறாரு. ஸோ இதில் வந்து முத்து வந்து ஆல்ரெடி ஜாக்லின் கிட்ட 2 பேரும் பேசுகிறது என்னென்னா, நம்மளுக்கு பேசுறதுல 1 ஹவரில் கொஞ்சம் தான் காட்டுறாங்க. டீட்டெயிலாக என்ன பேசுகிறாரு முத்து நம்மளுக்கு அப்புறம் சொன்னாலும் ஃபஸ்ட்டில் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து தீபக் வந்து சரி ஜாக்லின் ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாங்க. தீபக் வந்து சரி ஓகே நீ வேணால் பேசி பாருன்னும் போது முத்துக்கிட்ட போய் இவங்க பேசுகிறாங்க. அதாவது முத்துவும் ஜாக்லினும் ஒரு டீல் பேசிக்கிறாங்க. நம்மளில் ஃபஸ்ட்டு யார் போகிறோமோ, ஒருவேளை ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டாங்கன்னா முத்துவோட சப்போர்ட்டர்ஸ் அதாவது மஞ்சரியும் ராணுவம் அந்த சைடுக்கு ஃபுல்லாக போய் நிற்கிற மாதிரியும். ஒருவேளை முத்து ஃபஸ்ட்டு வந்துட்டாருன்னா ஜாக்லின் டவுன் ஆயிடுறாங்க. அப்படின்னா இந்த சைடில் ஜாக்லின் சைடில் இருக்க தீபக்கோ யாரோ வந்து இந்த சைடு வந்துடுற மாதிரி இவங்க பிளான் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு டீல் பேசிக்கிறாங்க, முத்துவும் ஜாக்லினும். விஷாலுக்கு ஆப்வியஸாக நிறைய ஆல்ரெடி மெஜாரிட்டி இருக்கிறதுனால அங்கே யாரும் போகலை. மொத்தம் முத்து ஜாக்லினுக்குள்ளே நீயா நானான்னு ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளேருந்து யாராவது விஷால் கூட காம்படிட் பண்ணலான்றதா இவங்க பிளான். அந்த இடத்துல பேசும்போது இது இந்த டாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஒன்று உள்ளே சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி வந்து ராணுவ வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரோ இருப்பாங்க கூட, ரஞ்சித் சாரோ அருணா இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லிட்டான் அவன் ராணுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ராணுவ அந்த சைடு தான் நிற்கிறார், முத்து சைடு. பட் ஆனால் இங்கே விஷால் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவார், ராணுவ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண. அப்போ யாரோ கேட்பா உனக்கு சொன்னால் நான் சொல்லலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அது எப்படி வேணால் சப்போர்ட் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிற பட்சத்தில் என் பக்கம் வந்துருவேன் அவன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்கிறார். கரெக்டாக அவர் அதையும் தான் ராணுவும் பண்ணுறாரு. ஸோ முன்னாடி இவங்க பேசி வச்சது முத்துவுக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. இது ராணுவோட பிளேயாகவும் இருக்கலாம், இல்லை முத்துவை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு அந்த சைட் போகிறதாகவும் இருக்கலாம். ஸோ இது எப்படி பார்த்தாலும் முத்துவை நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான் இருக்குது. இது
ஒரு பக்கம் நடந்தது. ஸோ அந்த இடத்துல அதே மாதிரி ரவுண்ட் எடுத்துகிட்டு போய் பண்ணும்போது ஒரு இடத்துல விஷால் வந்து ரஞ்சித்தை கூப்பிட்டு உட்கார போகும்போது அவர் விழுந்துடுறாரு ரஞ்சித் ஃபுல்லாகவே. ஸோ விழுந்துட்டா அது எழுந்துட்டு அந்த சைடு என்னதான் லைன் பக்கம் போனாலும் அது செல்லுபடி ஆகாது. அது செல்லாதுன்னு தீபக் சொல்கிறாரு. பட் ஆனால் பிக் பாஸ் எப்படி கன்சிடர் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆப்வியஸாக தெரிஞ்சிருந்தா அவர் ஃபுல்லாலாம் ரஞ்சித் அந்த சைடு கொண்டு போய் விடலை. பாதியில் அவர் விழுந்துடுறாரு. அவர் தள்ள கூட கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் மெடிக்கல் ரூமுக்கு போகிறாங்க. அது வேறு. அப்போ மற்றவங்களெல்லாம் கொண்டு போய் பண்ணும்போது விஷாலோட பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த டைமில் முத்து வந்து நடுவில் ஜாக்லின் கிட்ட ஆல்ரெடி பேசின மாதிரி, ஜாக்லின் நீ வந்து இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு யார் வந்து நம்மளுக்குள்ளே எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஜாக்லினும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்க கேம் அவங்க ஸ்ட்ராங்காக ஆடிடுறாங்க. இப்போ முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன ராணவும் டக்குன்னு விஷால் சைடு போயிடுறாரு. அப்போ ராணவ் அந்த சைடு போனப்புறம் மஞ்சரி மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து ஜாக்லின் சைடும் விஷால் சைடும் போயிடுறாங்க. ஸோ முத்துக்கான பண்ணால் ஃபஸ்ட்டே வந்து முத்து அவுட் ஆயிடுறாரு அந்த கேமில். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாக்லின் வெஸ் விஷால் அப்படின்னு தான் போகும்போது விஷால் தான் ஆப்வியஸாக அதில் வின் பண்ணுறாரு. 25 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். 310 என்னமோ ஜாக்லின் பண்ணாங்க. இவர் 325 30 சம்திங் அவர் பண்ணார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஷால் தான் வின் பண்ணாருன்னும் போது அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் போகுது. இந்த மாதிரி வந்து ராணுவ வந்து இருந்துகிட்டே வந்து டக்குன்னு அந்த சைட் போயிட்டது அப்படின்னும் போது ராணுவ கிட்ட மஞ்சரி கேட்குறாங்க, நீ முன்னாடி பிளான் பண்ணிட்டியா விஷாலுக்கு தான் போகணுன்னா? அவர் எப்பயுமே குழப்பி தானே சொல்லுவார். ஃபஸ்ட்டு இல்லைங்கிறாரு. இல்லை நான் அப்புறம் யோசிச்சு அந்த சைட் போயிடலாம், அதை பிக் பாஸ் சொன்னார்ல போகலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ஆனால் பிக் பாஸ் சொன்னதுனால போகலாம் அப்படிங்கிறத அவங்க அந்த டைமுக்கு டிசைட் பண்ணலாம் அப்படின்னும் போது இதை முன்னாடியே விஷால் கிட்ட தான் வருவேன்றதை அவர் சொல்லிட்டதாகவும் விஷால் அதனால் கான்ஃபிடென்ஸாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் விஷால் முத்து சைட்லேருந்து அந்த சைடு ராணுவ போனோடனே மஞ்சரி ஒருத்தங்க மட்டும் என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் அந்த சைடில் மாறிட்டோடனே முத்துவோட கேம் அங்கே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல ராணுவோட பிளேவும் இருந்தது. மஞ்சரி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க, முத்து உனக்காக ஆடலை விஷாலுக்காக தான் ஆடினது, அது அவனோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரியும் வந்து 24/7 மஞ்சரி கரெக்டாக ராணுவோட பிளேயை சொல்லிடுறாங்க முத்து கிட்ட. முத்து வந்து அந்த இடத்துல ராணுவ யோசிக்கிறாரோ இல்லையோ, ஓகே அவர் விஷால் பக்கம் போயிட்டாருன்னு. ஆனால் ஜாக்லின் கிட்ட நான் ஒன்று டீல் பேசினா ஜாக்லின் அந்த இடத்துல சொதப்பியாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் அவங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. யாருமே அவங்க செஞ்ச தப்பு ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்னும் போது முத்து மட்டும் ரொம்ப நியாயமா அப்படின்னு கேட்டால் முத்து நியாயமாக இருக்க மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த கேம் இப்படி தான் இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் மற்றவங்க கேம் எக்ஸ்போஸ் பண்ணோங்கிறதுக்காக அவர் பண்ணுறாரா இல்லை நிஜமாவே இவரை ஏமாற்றணும்னு மற்றவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர் அந்தளவுக்கு யாரையும் நம்புற ஆள் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். அப்படி நம்பி அந்த இடத்துல விளையாடுறாரு அப்படின்னா அவங்க ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்சுதான் விளையாடுறாரு. அப்படி அவங்க ஏமாற்றும் போது இவர் நல்லவர் ஆகிறாரு, இவர் விக்டிம் ஆயிடுறாரு அப்படின்னும் போது இவருக்கான ஓட்டிங் ப்ராசஸும் ஜாஸ்தி தான் வரும். ஸோ இந்த இடத்துல மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான விஷயமாவும் முத்து அதை பண்ணலாம். ராணவியோ ஜாக்லினியோ இல்லை விஷாலையோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது அப்படின்னும் போது இதுக்கப்புறம் கேம் இப்படி தான் போகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்குற வெளியில் பார்க்குற கேமாக இருக்கிறத விட அவங்கவுங்க மைண்டுக்குள்ளே வச்சு ஆடுற கேமாக தான் இது இருக்கணும் போது அவங்கவுங்க ஃபேராக ஆடுறாங்களா அன்ஃபேராக ஆடுறாங்களா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல டீல் பேசின ஜாக்லின் ஏன் வந்து அதை ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த சைடு நின்ன ராணுவ வந்து டக்குனே அந்த சைடு மாறினாருங்கிறதும் இல்லை முன்னாடியே மாற போகிறாருன்னு விஷாலுக்கு தெரிகிற பட்சத்தில் ராணுவ ஏன் ஃபுல்லாக வந்து முத்து நம்பினாருங்கிறதும் இல்லை ஜாக்லினை ஏன் ஃபுல்லாக முத்து நம்பினார் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல மஞ்சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக உனக்கு வந்து ராணுவ வந்து உண்மையாக ஆடலை விஷாலுக்கு தான் ஆடியிருக்காங்க அப்படின்னு மஞ்சரியால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இது முத்துவால் முடியாதா இல்லை முத்து பிளான் பண்ணி தான் இதை பண்ணாரா? இதில் வந்து நம்ம இந்த சைடு எடுத்தால் அவன் அந்த சைடு போயிட்டா ராணுவ நம்ம இதில் விக்டிம் ஆகிடலாம், அவங்க ஏமாத்தின மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ வெளி உலகத்துக்கு நம்மளை தான் மற்றவங்க ஏமாத்தின மாதிரி தெரியும். ஆனால் நான் தெரிஞ்சுதான் அந்த டாஸ்க்குள்ளே போய் நான் தோத்தேன், நான் தோக்கும் போது எனக்கு ஓட்டிங் வரும், என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு. ஏமாத்தினவங்களுக்கு ஓட்டிங் வராது அப்படிங்கிறத பிளான் பண்ணியும் முத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இது நிறைய முத்து ஃபேன்ஸ் யோசிப்பாங்களான்னு தெரியாது. இதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சா இதுவும் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ ஏமாத்தினவங்களை தப்பு சொல்ல முடியாது, அதுவும் ஸ்ட்ராட்டஜி தான். ஏமாறுவோன்னு தெரிஞ்சே ஏமாறுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லையா? கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இதே கேமை மஞ்சரி ஒரு இடத்துல அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, எல்லாரையும் தனக்கு எதிராக திருப்பி விட்டு எல்லாரும் நம்மளை திட்டும் போது நம்ம வந்து பாவம் ஆயிடுவோன்னு ஒரு புள்ளி கேங் செட் பண்ணி ஒன்று ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ராட்டஜினா ஏமாறுவோன்னு தெரிஞ்சு ஏமாறுறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். முத்து அதை பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன்னா யாரை நம்பணும் நம்பக்கூடாது, இதுக்கு மேலே கேம் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவர் முட்டாள் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சே முத்து தோற்றுருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ எப்படி பார்த்தாலும் விஷால் கேப்டன் ஆயிடுறாரு. விஷாலோட கேப்டன்சி எப்படி இருக்குன்றதை நான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேனா, எனக்கு ரொம்ப அதில் க்யூரியாசிட்டி இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் இத்தனை வாரமாக 10 வாரமாக ஒன்றுமே பண்ணாத ஒருத்தரை பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கொண்டு வந்து வச்சு தர்ஷிகாவை வெளியில் அமிச்சு அவரை வந்து கேப்டன் ஆக்கியிருக்க பிபி டீமுக்கு வந்து தான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னு கேட்டால் இதை நான் கிண்டலாக தான் சொல்கிறேன், நிஜமாலாம் சொல்லலை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஒன்றுமே ஆடாதவங்களை கொண்டு வந்து ஒரு சேனலால் நிறுத்தி அவரை கேப்டனும் ஆக்கி அவரை டாப் 5 கொண்டு வரதுக்கான இவ்வளோ எஃபர்ட்டை பிபி டீம் போடுறாங்கன்னா
கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஸ்மார்ட் தானேங்க. ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். ஸோ இதில் ஜனங்களோட ஓட்டிங்கெல்லாம் முட்டாள்தனம். இல்லைனா வந்து நம்ம ஓட்டிங் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அவங்க பண்ணுறது தான் ப்ளே. அவங்க சொல்கிறது தான் நம்ம பார்க்கணும். இல்லை அவங்க எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறாங்களோ அதுதான் விஷயம். அந்த கேமை நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறோம்ல, நம்ம தான் முட்டாள். ஸோ ஆடியன்ஸ் எப்பயுமே வந்து விபி டீம் ஏதோ ஒரு இடத்துல முட்டாள் ஆக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டஸ்டன்ஸ் மட்டும் நம்மளை முட்டாளாக்கல. ஹோஸ்ட் மட்டும் நம்மளை முட்டாளாக்கல. பிபி டீம் இதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிபி டீம் சூப்பர் டீம் தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு விஷாலோட கேப்டன்சியும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே விஷாலோட கேப்டன்சியில் இதுக்கு மேலே கேம் ஆடுவார்னா இந்த வாரம் எலிமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக விஷாலை இந்த வாரம் கேப்டன்சியில் உட்கார வைக்கிறதுக்கு பிபி டீமோட பிளான். ஸோ இப்படியே உட்கார வச்சு இன்னொரு 4 வாரம் கொண்டு வந்தால் அவரை வந்து டைட்டில் வின்னராகவும் ஆக்கிடலாம். அட்லீஸ்ட் டாப் 3லையும் கொண்டு வந்துடலாம். இதுக்கு தர்ஷிகாவை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு விஷாலை வெளில அமிச்சிருந்தா கூட ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் தர்ஷிகாவையும் சத்யாவும் வெளில அமிச்சதுலேயே பிளான் விஷாலோட ஓட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் தான். வெளில போய் விஷாலை லவ் பண்ணுற தர்ஷிகா அவங்களோட ஓட்டிங் சப்போர்ட்டை ஃபுல்லாக விஷாலுக்கு கொடுக்க மாட்டாங்களா? இல்லைனா வந்து விஷாலை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்களா? அப்படியே விஷாலோட ஃப்ரெண்டு சத்யா வெளில போகிற பட்சத்தில் தன்னோட ஃப்ரெண்டுக்காக சத்யா வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாரா? ஸோ ஒரே சேம் டைமில் சத்யா, தர்ஷிகா 2 பேரையும் வெளில அனுப்புகிற பட்சத்தில் நம்ம தர்ஷிகா வெளில போயிட்டாங்கன்னு தான் சந்தோஷப்படுறோம். இதுலேயோ பிபி டீமோட பாலிடிக்ஸ் அவங்க 2 பேரையும் வெளில அனுப்பிச்சு விஷாலோட ஓட்டிங்கை பீக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க கைஸ். தேங்க்யூ.